14.2 கிலோ எடை உள்ள வீட்டு உபயோக சிலிண்டர்களின் விலை 60 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் சென்னையில் வீட்டு உபயோக சிலிண்டர்களின் விலை நேற்று வரை 868 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் இன்று முதல் 60 ரூபாய் கூடி 928 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. வணிக பயன்பாடு சிலிண்டரின் விலையும் 1929 ரூபாயிலிருந்து 2043 ரூபாய் 50 காசுகள் உயர்த்தப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு போர் சூழலால் இந்தியாவில் சமையல் எரிவாயு தட்டுப்பாட்டை தவிர்க்க எல்பிஜி உற்பத்தியை அதிகரிக்க எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. எல்பிஜி உற்பத்திக்கு தேவையான புரோபேன், பியூட்டேன் வாயுக்களை பெட்ரோ கெமிக்கல் நிறுவனங்களுக்கு கொடுக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. செய்தி சேனல்களின் டிஆர்பி ரேட்டிங் வெளியிடுவதை நிறுத்தி வைக்க பார்க் நிறுவனத்திற்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இஸ்ரேல் ஈரான் போர் பதற்றத்தை பயன்படுத்தி சில செய்தி சேனல்கள் தேவையற்ற பரபரப்பை ஏற்படுத்துவதால் மறு உத்தரவு வரும் வரை டிஆர்பி ரேட்டிங்கை உடனடியாக நிறுத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இடையிலான போரால் இந்தியாவின் அரிசி ஏற்றுமதி வர்த்தகம் கடும் பாதிப்பை அடைந்துள்ளது. ஈரான், சவுதி அரேபியா, ஈராக், ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட நாடுகளின் பாஸ்மதி அரிசி தேவையை இந்தியா 50% பூர்த்தி செய்து வருகிறது. தற்போது போர் நடைபெற்று வருவதால் பாஸ்மதி அரிசியை ஏற்றுமதி செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக 4 லட்சம் டன் அரிசி இந்தியாவில் தேங்கி உள்ளது. 2025ஆம் ஆண்டுக்கான UPSC தேர்வில் வெற்றிகரமாக தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் அர்ப்பணிப்பு, விடாமுயற்சி மற்றும் கடின உழைப்பை பாராட்டினார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் தேர்வில் தேர்ச்சி பெறாதவர்களுக்கு பிரதமர் மோடி ஊக்குவித்தார். கேரளாவில் மாணவியுடன் இணைந்து களரி பயிற்சியில் ஈடுபட்ட மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியின் வீடியோ இணையத்தில் வைரலாகி உள்ளது. கேரளாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள ராகுல் காந்தி இடுக்கி மாவட்டத்தில் உள்ள மரியன் கல்லூரியில் மாணவர்களை சந்தித்தார். அந்த சந்திப்பின் போது பழங்கால தற்காப்பு கலையான களரி பயிற்சி செய்து காண்பிக்கப்பட்டது. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க தாக்குதல்களில் கொல்லப்பட்ட ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனியின் மறைவுக்கு காங்கிரஸ் தலைவர்கள் குழு இரங்கல் தெரிவித்தது. கமேனியின் மறைவுக்கு இந்திய காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர்கள் சல்மான் குர்ஷித் மற்றும் பவன் கேரா அடங்கிய குழு இரங்கல் தெரிவித்துள்ளது. மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு எதிரான பதவி நீக்க தீர்மானம் மீது விவாதம் நடைபெற உள்ளதால் மார்ச் 9 முதல் 11ஆம் தேதி வரை காங்கிரஸ் எம்பிக்கள் அனைவரும் அவை நடவடிக்கைகளில் தவறாமல் பங்கேற்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதேபோல் பாஜக எம்பிக்களும் மக்களவையில் தவறாது இடம்பெற வேண்டும் என அக்கட்சி கொறடா சார்பில் உத்தரவிடப்பட்டுள்ளது. ஈரானின் மற்றொரு கப்பலான ஐரிஸ் லாவன் கடந்த மாதம் 28ஆம் தேதி தொழில்நுட்ப கோளாறால் இந்தியாவிடம் அடைக்கலம் கேட்டது தற்போது தெரிய வந்துள்ளது. ஈரானின் ஐரிஸ் தீனா கப்பலை அமெரிக்கா தாக்கி அழித்த மார்ச் 4 அன்று ஐரிஸ் லாவன் கப்பல் 183 பேருடன் கொச்சி துறைமுகம் வந்தடைந்து பாதுகாப்பாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் முதற்கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி ஜூலை 17ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரை நடைபெறும் என தமிழக அரசு அரசிதழில் வெளியிட்டுள்ளது. நாடு முழுவதும் 2 கட்டங்களாக கணக்கெடுப்பு நடத்தப்படும் என கடந்த ஆண்டு மத்திய அரசு அறிவித்தது. 45 நாட்கள் நடைபெறவுள்ள கணக்கெடுப்பில் வீட்டின் நிலை, வசதிகள், சொத்துக்கள் உள்ளிட்ட 33 கேள்விகள் இடம்பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலங்களவை எம்பி பதவிக்கு திமுக, அதிமுக கூட்டணி கட்சிகளின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட 6 பேரின் வேட்பு மனுக்களும் ஏற்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. திமுக கூட்டணி சார்பில் திருச்சி சிவா, கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் மற்றும் கிறிஸ்டோபர் திலக் ஆகியோரும், அதிமுக கூட்டணி சார்பில் தம்பிதுரை, அன்புமணி ஆகியோரும் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தனர். வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பாக போட்டியிடுவதற்கான விருப்ப மனு விநியோகம் நிறைவு பெற்றது. கடந்த 20ஆம் தேதி முதல் விருப்ப மனு விநியோகம் செய்யப்பட்ட நிலையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்த்து இதுவரை 15,372 விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. திமுகவில் விருப்ப மனு விநியோகம் நிறைவு பெற்ற நிலையில் சபாநாயகர் தொடங்கி எம்எல்ஏ வரை பலரின் வாரிசுகள் தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு தாக்கல் செய்துள்ளனர். குறிப்பாக பொன்முடியின் மகன் கௌதம சிகாமணி, அமைச்சர் ஐ பெரியசாமியின் மகன் ஐ.பி. செந்தில்குமார், அமைச்சர் ரகுபதியின் மகன் அண்ணாமலை உள்ளிட்டோர் வாய்ப்பு கேட்டு விருப்ப மனு கொடுத்துள்ளனர்.
சென்னை உயர்நீதிமன்றத்தின் 55வது தலைமை நீதிபதியாக சுஸ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி பதவியேற்றுக் கொண்டார். தலைமை நீதிபதியாக இருந்த M.M. ஸ்ரீவஸ்தவா பணி ஓய்வு பெற்றதை தொடர்ந்து கேரள உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்த சுஸ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரியை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவு பிறப்பித்தார். 2025ஆம் ஆண்டுக்கான குடிமைப் பணிகள் தேர்வு முடிவுகளை மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. அதில் தமிழகத்தை சேர்ந்த ராஜேஸ்வரி 2ஆம் இடம் பிடித்து அசத்தியுள்ளார். 180 IAS மற்றும் 150 IPS பணியிடங்கள் உட்பட சுமார் 1087 காலி பணியிடங்களை நிரப்புவதற்காக நடத்தப்பட்ட இந்த தேர்வில் 958 தேர்வர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் பயிற்சி பெற்று UPSC தேர்வில் தமிழ்நாட்டு மாணவர்கள் சிறப்பிடம் பிடித்துள்ளது குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தள பக்கத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நான் முதல்வன் 2.0 பற்றி அறிவிப்பு வெளியிட்ட இந்த நாளில் இத்தகைய வெற்றி செய்தி வெளியானது பெரும் ஊக்கமளிக்கிறது என கூறியுள்ளார். திமுக சார்பில் மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிட மீனவ சமுதாயத்தைச் சேர்ந்த கான்ஸ்டன்டைன் ரவீந்திரனுக்கு வாய்ப்பு அளித்ததற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை மீனவ அமைப்பினர்கள் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் தமிழ்நாடு மீனவர்கள் சங்கம் உள்ளிட்ட சங்கங்களைச் சேர்ந்த பிரதிநிதிகள் முதலமைச்சரை சந்தித்து நன்றியை தெரிவித்தனர். தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டது மட்டுமல்லாமல் அறிவிக்காத பல திட்டங்களையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செயல்படுத்தி வருவதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். நாகர்கோவிலில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பங்கேற்று பேசிய அவர், மக்களுக்கு துணையாக இருக்கும் திமுக அரசுக்கு மக்களும் துணையாக இருக்க வேண்டும் என்றார். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே நடைபெற்ற படுகொலை சம்பவம் போன்று மீண்டும் நடைபெறாமல் தடுக்க தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் இரும்பு கரம் கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்தார். பெரும்பத்து கிராமத்தில் படுகொலை செய்யப்பட்ட இருவரின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறிய பின்னர் இவ்வாறு கூறினார். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே படுகொலை செய்யப்பட்ட இருவரின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறச் சென்ற தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகையை கிராமத்திற்குள் அனுமதிக்காமல் மக்கள் தடுத்து நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பெரும்பத்து கிராமத்தில் நடந்த கொலை சம்பவத்தில் திமுக நிர்வாகி ஒருவருக்கு தொடர்பிருப்பதாக அவரிடம் முறையிட்டனர். சட்டம் ஒழுங்கு கைமீறி போய்விட்டதைத்தான் ஓவர் என கையசைப்பின் மூலம் முதலமைச்சர் தெரிவித்தாரோ என பாமக நிறுவனர் ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். நாங்குநேரி, மானாமதுரை, சூலூர் ஆகிய இடங்களில் நடைபெற்ற அரிவாள் வெட்டு சம்பவங்களை குறிப்பிட்டு சட்டம் ஒழுங்கு கைமீறி போய்விட்டது என்று எண்ணித்தான் ஆல் பினிஷ் என்பது வைரலாக்கப்பட்டதோ என எண்ண வைப்பதாக அவர் விமர்சனம் செய்துள்ளார். தமிழக வெற்றி கழகம் சார்பில் சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் உள்ள நட்சத்திர விடுதியில் உலக மகளிர் தின கொண்டாட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதில் தவிக தலைவர் விஜய் கலந்து கொண்டு சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதிகளின் ஒரு பகுதியாக மகளிருக்கான திட்டங்கள் குறித்து அறிவிக்க உள்ளார். அரசு துறை ஊழியர்களுக்கு இணையாக பொதுத்துறை நிறுவனங்களின் ஊழியர்களுக்கும் ஊதிய உயர்வு வழங்க அரசின் ஒப்புதல் கட்டாயம் என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. சம வேலைக்கு சம ஊதியம் என்பதை பொறுத்தவரை அரசு மற்றும் பொதுத்துறை ஊழியர்களை ஒப்பிட்டு பார்க்க முடியாது என உயர்நீதிமன்ற டிவிஷன் பெஞ்ச் உத்தரவிட்டுள்ளது. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணைந்ததற்காக இன்று நடைபெறும் இணைப்பு விழாவை விமர்சித்துள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார், ஒரு வார காலமாக பிள்ளை பிடிக்கும் வேலையை ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் பார்த்துக் கொண்டிருப்பதாகவும் சாக்கோடு திரிவதாகவும் சாடியுள்ளார். மதுரை மாவட்டம் குன்னத்தூரில் அதிமுக ஆலோசனை கூட்டத்தில் இவ்வாறு பேசினார். அரசியல் காரணங்களுக்காக மதச்சார்பின்மையை உடைக்கும் தீய சக்திகளுக்கு தமிழ்நாடு இடமளிக்காமல் உள்ளதாக அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்தார். மதுரை மகபூப் பாளையத்தில் நடைபெற்ற மத நல்லிணக்க இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், தமிழ்நாட்டில் எந்தவொரு மத வழிபாட்டிற்கும் தடையும் இல்லாமல் நல்ல ஒரு சமுதாயமாக தாம் இருப்பதாக கூறினார்.
தமிழ்நாட்டில் சங்கி கூட்டம் வெறுப்பை பரப்ப முயற்சிப்பதை மக்கள் துணையோடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முறியடித்து வருவதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே இரச்சங்குளத்தில் அமைக்கப்பட்டுள்ள அம்பேத்கர் சிலையை திறந்து வைத்து பேசிய அவர், தமிழ்நாட்டிற்கு பிரதமர் மோடி எந்தவொரு திட்டத்தையும் தரவில்லை என சாடினார். அதிமுக பாஜக கூட்டணி இயற்கைக்கு எதிரான கூட்டணி என்றும் அது மக்களால் நிராகரிக்கப்பட்டது என்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கடுமையாக விமர்சனம் செய்தார். அதிமுக பாஜக கூட்டணி மூழ்கும் கப்பல் என்பது தெரியாமல் சிலர் அதில் ஏறிவிட்டதாக விமர்சித்தவர் தற்போது அவர்களுக்கு இறங்குவதற்கான வாய்ப்பும் உள்ளதாக செல்வ பெருந்தகை கூறினார். சனிப்பெயர்ச்சி நடைபெற்றது போல தமிழ்நாட்டில் திமுகவும் பெயர்ச்சி அடைய வேண்டும் என தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். திருநள்ளாறு ஆலய சனிப்பெயர்ச்சி விழாவில் சுவாமி தரிசனம் செய்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர், இந்துக்களுக்கும் சனாதன தர்மத்திற்கும் எதிரான திமுக ஆட்சி விரைவில் நீக்கப்பட வேண்டும் என்று கூறினார். தமிழ்நாட்டில் சீமை கருவேல மரங்கள் அதிகரித்திருப்பதாகவும் அரசு போர்க்கால அடிப்படையில் அதனை வெட்டி அகற்ற வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உயர்நீதிமன்றத்தில் வாதிட்டார். சீமை கருவேல மரங்கள் அகற்றுவது தொடர்பான வழக்கில் ரயில்வே துறையையும் தாமாக முன்வந்து இணைக்கிறோம் என்றும் இந்த வழக்கில் உரிய உத்தரவுகள் பின்னர் பிறப்பிக்கப்படும் எனவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். இலங்கை பாலைத்தீவில் புனித அந்தோணியார் ஆலய ஆண்டு விழாவுக்கு செல்லவிருந்தவர்களின் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் இருவரின் நிலை கவலைக்கிடமான நிலையில் தண்ணீரில் மூழ்கிய குழந்தைகள் உட்பட சிலரை காணவில்லை என கூறப்படுகிறது. குருநகரிலிருந்து பக்தர்களை ஏற்றிச் செல்ல தயாராக இருந்த படகு திடீரென கவிழ்ந்ததில் அதிலிருந்தவர்கள் தண்ணீரில் மூழ்கினர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே சீனிவாச நல்லூர் ஊராட்சியில் உள்ள பாங்கல் கிராமத்தில் திருமண நிச்சயதார்த்தத்தில் சாப்பிட்ட 40 பேருக்கு வாந்தி வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு முருக்கங்குடி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதையடுத்து பாங்கல் கிராமத்தில் சுகாதார குழுவினர் முகாம் அமைத்து வீடுதோறும் சென்று பரிசோதனை செய்து மருந்து மாத்திரைகளை வழங்கினர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் சுற்றுவட்டார பகுதிகளில் கொள்முதல் செய்யப்பட்ட சுமார் 30,000 நெல் மூட்டைகள் குடோனுக்கு எடுத்துச் செல்லாமல் அரசு நேரடி கொள்முதல் நிலையத்தில் தேங்கி கிடக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. கடந்த ஒரு மாதமாக விவசாயிகளிடமிருந்து வாங்கப்பட்ட நெல் அரசு நேரடி கொள்முதல் நிலையத்தின் வெளியிலேயே மூட்டை மூட்டையாக அடுக்கி வைக்கப்பட்டு வீணாகி வருகிறது. திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி அருகே திருமண நிச்சயதார்த்தத்தில் விருந்து சாப்பிட்ட 60க்கும் மேற்பட்டோருக்கு வாந்தி வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு திருவாரூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். முசிறி சமுதாய நலக்கூடத்தில் நடந்த இந்த நிகழ்ச்சியில் கொடிமங்கலம் கொண்டையங்காடு பகுதியைச் சேர்ந்த 2 வீட்டார், ஊர் மக்கள் என 100க்கும் மேற்பட்டோர் சைவ உணவு சாப்பிட்டுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வெள்ளகேட்டில் பயணி ஒருவரை ஏற்றிச் செல்ல முடியாது என கூறி அரசு பேருந்து நடத்துனர் அவரை தரக்குறைவாக பேசி கேலி கிண்டல் செய்யும் வீடியோ வெளியாகியது. வெள்ளகேட்டு தேசிய நெடுஞ்சாலையில் கோயம்பேடு செல்வதற்காக நள்ளிரவு நேரத்தில் பயணி ஒருவர் காத்திருந்துள்ளார். அந்த வழியாக வந்து நின்றிருந்த அரசு பேருந்தில் அவரை ஏற விடாமல் ஓட்டுநர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். சென்னை அண்ணா நகரில் உள்ள கிங் மேக்கர்ஸ் IAS அகாடமியில் பயிற்சி பெற்ற 239 பேர் UPSC தேர்வில் தேர்ச்சி பெற்றிருப்பதாக அந்நிறுவன இயக்குனர் பூமிநாதன் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். இது தொடர்பாக செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர், அகில இந்திய அளவில் டாப் 10 இடங்களில் கிங் மேக்கர்ஸ் IAS அகாடமியில் பயின்ற 4 மாணவர்கள் இடம் பிடித்திருப்பதாக கூறினார். சேலத்தில் குடிநீர் இணைப்பிற்கு 30,000 ரூபாய் லஞ்சமாக திமுக கவுன்சிலரின் கணவர் கேட்கும் ஆடியோ வெளியாகியது. திமுக கவுன்சிலர் சாந்தியின் கணவர் ராஜா என்பவர் லஞ்சம் கேட்கும் ஆடியோ வெளியானது தொடர்பாக நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி குழு செய்தி சேகரிக்க சென்றதை அறிந்து அதிகாரிகள் உடனடியாக குடிநீர் இணைப்பு வழங்கும் பணியில் ஈடுபட்டனர். தாய்லாந்திலிருந்து விமானம் மூலம் சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட சுமார் 1,20,00,000 ரூபாய் மதிப்பிலான ஹைட்ரோபோனிக் கஞ்சாவை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக சென்னை பம்மலைச் சேர்ந்த நந்தினி மற்றும் அனிதா ஆகிய இருவரையும் சுங்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர். குருவியாக செயல்பட்டு சாக்லேட் கவரில் மறைத்து வைத்து கஞ்சா கடத்தி வந்தது தெரிய வந்துள்ளது.
சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே பக்கநாடு கிராமத்தில் அனுமதியின்றி செம்மண் கடத்தியதாக டிப்பர் லாரியை மாவட்ட கனிம வளத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். குண்டத்துமேடு பகுதியில் அனுமதியின்றி செம்மண் வெட்டி கடத்தப்படுவதாக புகார் வந்ததை அடுத்து கனிம வளத்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது செம்மண் ஏற்றி வந்த டிப்பர் லாரி ஓட்டுநர் வாகனத்தை விட்டுவிட்டு தப்பி ஓடினார். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் உள்ள புதுப்பேட்டை வேளாண் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் 1,68,00,000 ரூபாய்க்கு மஞ்சள் வர்த்தகம் நடைபெற்றது. இது கடந்த வாரத்தை காட்டிலும் 2 மடங்காக மஞ்சள் வர்த்தகம் அதிகரித்துள்ளது. ஆத்தூர், தம்மம்பட்டி உட்பட பல்வேறு இடங்களிலிருந்து மஞ்சள் விவசாயிகளால் கொண்டுவரப்பட்ட 1976 மஞ்சள் மூட்டைகள் ஏலம் விடப்பட்டன. சேலம் அரசு தலைமை மருத்துவமனையில் பெண் பயிற்சி மருத்துவர்கள் விடுதியில் உள்ளே புகுந்து செல்போன்களை திருடிச் சென்ற நபரின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. மருத்துவமனையில் 2வது தளத்தில் உள்ள விடுதியில் புகுந்த மர்ம நபர் யார் என்பது குறித்து சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே மான் வேட்டையில் ஈடுபட்டதாக 2 வரை வனத்துறையினர் கைது செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் வெள்ளிமலை கிராமத்தைச் சேர்ந்த அஜித், அவரது உறவினரான அரூரைச் சேர்ந்த சரவணன் ஆகிய இருவரும் வெள்ளிமலை கிராமத்தில் உள்ள காப்பு காட்டில் மானை வேட்டையாடி அதன் இறைச்சியை பொட்டலமாக கட்டி காரிமங்கலம் பகுதியில் விற்றபோது பிடிபட்டனர். நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிறவி குறைபாடுடைய 2 சிறுவர்களுக்கு காக்லியர் இம்ப்ளான்ட் எனும் அறுவை சிகிச்சை மூலம் காது கேட்கும் திறன் பெற்றுள்ளனர். முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் 8 லட்சம் மதிப்பிலான அறுவை சிகிச்சை இலவசமாக செய்யப்பட்டு செவித்திறன் பெற்ற 2 சிறார்களுக்கும் அரசு மருத்துவர்களுக்கும் மாவட்ட ஆட்சியர் துர்கா மூர்த்தி பாராட்டு தெரிவித்தார். நீலகிரி மாவட்டத்தில் தமிழக எல்லையில் கேரள மாநிலத்தின் ஆக்கிரமிப்புக்கு உள்ளான இடத்தை மீட்க வலியுறுத்தி சாலை மறியல் செய்த நாம் தமிழர் கட்சியினர் கைது செய்யப்பட்டனர். தாளூர் பகுதியில் தமிழக எல்லையில் கேரளம் சார்பில் பெயர் பலகை வைத்திருப்பதற்கு பல்வேறு அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் நீலகிரி மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து நாம் தமிழர் கட்சியினர் போராட்டம் நடத்தினர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே இளைஞர் ஒருவர் செல்போன் டவர் மீது ஏறி தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஐயத்தோப்பு பகுதியைச் சேர்ந்த 25 வயதான விக்னேஷ் என்பவருடன் அவரது மனைவி சண்டையிட்டு கோபித்துக் கொண்டு தாய் வீட்டுக்கு சென்றதால் மனமுடைந்த அவர் மது போதையில் செல்போன் டவரில் ஏறி தற்கொலைக்கு முயற்சித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே பட்டியலின மக்களுக்கான இலவச வீடுகளுக்கு பட்டா வழங்கப்படாததை கண்டித்து 2026 சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக தெரிவித்துள்ளனர். மேல்மாந்தை ஊராட்சியில் உள்ள வேலாயுதபுரம் கிராமத்தில் 1996 அப்போதைய முதலமைச்சர் கலைஞரால் 110 குடும்பங்களுக்கு 3 சென்ட் நிலம் வழங்கப்பட்டது. 30 ஆண்டுகளாகியும் இந்த இடத்திற்கு இதுவரை பட்டா வழங்கப்படவில்லை. சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள வங்கதேச முகாமில் கழிவறை, சமையலறை பகுதியில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 38 செல்போன்கள், 2 ஸ்மார்ட் வாட்சுகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். சட்டவிரோதமாக குடியேறுதல் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு ஆளான வங்கதேசத்தினர் 200க்கும் மேற்பட்டோர் தங்க வைக்கப்பட்டுள்ள முகாமில் ஆத்தூர் போலீசார் சோதனை நடத்தினர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கிளைச்சிறையிலிருந்து தப்பி ஓடிய விசாரணை கைதியை போலீசார் கைது செய்தனர். மாப்பிள்ளையூரணியைச் சேர்ந்த சந்திரசேகர் மகன் நிரஞ்சன் விளாத்திக்குளத்தில் நடந்த அடிதடி வழக்கில் கைது செய்யப்பட்டு கோவில்பட்டி கிளைச்சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். வியாழக்கிழமை இரவு சமையலறை பகுதி வழியாக மேலே ஏறி வெளியே குதித்து தப்பி ஓடினார். நாகப்பட்டினம் இலங்கை காங்கேசன் துறைமுகத்திற்கான கப்பல் சேவை 4 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் தொடங்கியது. மழை மற்றும் பராமரிப்பு பணிகளுக்காக 4 மாத காலமாக இடைநிறுத்தப்பட்டிருந்த கப்பல் போக்குவரத்து சேவை மீண்டும் தொடங்கியதால் பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செஞ்சி அருகே தமிழ்நாடு வாணிப கிடங்கில் சுமை தூக்கும் கூலி தொழிலாளியின் வீட்டின் பின்பக்க கதவை உடைத்து 19 சவரன் நகை, 250 கிராம் வெள்ளி மற்றும் 50,000 ரூபாய் ரொக்கம் கொள்ளையடிக்கப்பட்டதாக போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. பெரும்புகை கிராமத்தைச் சேர்ந்த முருகன் என்பவருடைய வீட்டில் பீரோ உடைக்கப்பட்டு நகை, பணம் திருடப்பட்டுள்ளது. தஞ்சாவூரில் அங்கன்வாடி பணியாளர்களுக்கான மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. சாக்குப்பை ஓட்டம், குண்டு எறிதல், புட்டியில் தண்ணீர் நிரப்புதல், கபடி என பல்வேறு வகையான போட்டிகள் நடத்தப்பட்டன. அதில் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர்.
கோவை மாவட்டம் வால்பாறை அருகே சோலையாறு இடது கரை குடியிருப்பு பகுதியில் பலா மரத்தை உலுக்கி பலாப்பழத்தை பறித்துச் சென்ற ஒற்றை காட்டு யானையின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இரவு நேரங்களில் ஒற்றை காட்டு யானை அடிக்கடி உலா வருவதால் பைக்கில் யாரும் வெளியே வர வேண்டாம் என வனத்துறை எச்சரித்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் உலக மகளிர் தினம் கொண்டாடப்பட்டது. அதில் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி சந்திரசேகரன் உட்பட மாவட்ட நீதிபதிகள் பலர் கலந்து கொண்டனர். மகளிர் தினத்தை ஒட்டி நடத்தப்பட்ட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராம் அருகே வண்டலூர் மீஞ்சூர் வெளிவட்ட சாலையில் தார் சாலை அமைக்கும் பணி காரணமாக கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இந்த சாலையில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் சென்று வரும் நிலையில் சாலையின் ஒரு பக்கம் அமைக்கப்பட்டு வரும் தார் சாலை பணி காரணமாக வாகனங்கள் அனைத்தும் அணிவகுத்து நின்றன. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே கோயில் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற மஞ்சு விரட்டு போட்டியை ஏராளமானோர் கண்டு ரசித்து மகிழ்ந்தனர். சேக்கிப்பட்டி கிராமத்தில் உள்ள முத்தாலம்மன் கோயில் மாசி திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற மஞ்சு விரட்டு போட்டியில் 100க்கும் மேற்பட்ட காளைகள் சீறி பாய்ந்தன. அதனை இளைஞர்கள் அடக்க முயன்ற நிலையில் சிலருக்கு லேசான காயம் ஏற்பட்டது. கர்நாடக மாநிலத்தில் 16 வயதுக்குட்பட்டோர் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதிக்கப்படும் என அம்மாநில முதலமைச்சர் சித்தராமையா அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் பட்ஜெட் உரையின் போது இந்த அறிவிப்பை வெளியிட்ட அவர், சிறுவர்கள் மற்றும் இளைஞர்களின் மனநலம், கல்வி மற்றும் எதிர்கால வளர்ச்சிக்கு சமூக ஊடகங்கள் அதிகப்படியான தாக்கத்தை ஏற்படுத்தி வருவதாக கவலை தெரிவித்தார். கர்நாடகாவை தொடர்ந்து ஆந்திராவிலும் சமூக வலைதளங்களை பயன்படுத்த சிறார்களுக்கு தடை விதிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. மாநில சட்டமன்றத்தில் பேசிய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, 13 வயதுக்குட்பட்ட சிறார்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த அடுத்த 90 நாட்களுக்குள் தடை விதிக்கப்படும் என்று அறிவித்தார். ஆந்திராவில் 2 அல்லது 3வது குழந்தையை பெற்றெடுக்கும் தம்பதிகளுக்கு தலா 25,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என அம்மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அறிவித்துள்ளார். குறைந்து வரும் பிறப்பு விகிதம் மற்றும் அதிகரித்து வரும் முதியோர் மக்கள் தொகை ஆகிய சவால்களை சமாளிக்கும் வகையில் 3வது குழந்தைக்கு 5 வயது வரை மாதம் தோறும் 1000 ரூபாய் பராமரிப்பு தொகை, 18 வயது வரை இலவச கல்வி உட்பட பல்வேறு சலுகைகளை அறிவித்துள்ளார். உத்தரகாண்ட் முதல்வர் புஷ்கர் சிங் தாமி டெஹ்ரி லேக் திருவிழாவை தொடங்கி வைத்து ஏரியில் ஜெட் ஸ்கை சவாரி செய்தார். இந்த விழாவில் சாகச மற்றும் நீர் விளையாட்டு போட்டிகள் இடம்பெற்றுள்ளன. டெஹ்ரி ஏரியை உலகளாவிய சாகச சுற்றுலா மையமாக மாற்றுவதையும் உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதையும் இந்த விழா நோக்கமாக கொண்டுள்ளது. நேபாளத்தில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ராப் இசை பாடகராக இருந்து அரசியல்வாதியாக மாறிய பாலேந்திர ஷா தலைமையிலான RSP எனப்படும் தேசிய சுதந்திர கட்சி அதிக இடங்களை கைப்பற்றி தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சியை பிடித்தது. 2022 காத்மண்டு மேயர் தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற பாலேந்திர ஷா தற்போது ஊழலற்ற நிர்வாகம் என்ற முழக்கத்துடன் தேசிய அரசியலில் தடம் பதித்துள்ளார். ஈரான் போரை முழுமையாக முடித்த பின்னர் கியூபா மீது கவனம் செலுத்தப்படும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அதிபர் ட்ரம்பிடம் ஈரான் போர் மற்றும் அடுத்த கட்ட நகர்வு குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த ட்ரம்ப், போரில் அமெரிக்கா, இஸ்ரேல் படைகள் வேகமாக முன்னேறி வருவதாக கூறினார். ஈரான் அரசின் உயர் பொறுப்புக்கு அயத்துல்லா அலி கமேனியின் மகன் முஸ்தபாவை ஏற்றுக்கொள்ள முடியாது என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். தனியார் செய்தி நிறுவனத்திற்கு அவர் அளித்த பேட்டியில், ஈரானுக்கு அமைதியை கொண்டு வரக்கூடியவர்தான் தேவை என்றதோடு வெனிசுலாவுக்கு புதிய அதிபரை கொண்டு வந்ததைப் போல நியமன வேலைக்கு தாமே இறங்க வேண்டியிருக்கும் என கூறினார். ஈரானுடன் போரில் ஈடுபட்டு வரும் நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்காக சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. வாஷிங்டன் டிசியில் உள்ள ஓவல் அலுவலகத்தில் ட்ரம்ப் மீது கை வைத்தபடி ஜெபம் செய்த முக்கிய பாதிரியார் குழுவினர் பிரார்த்தனை செய்தனர். அப்போது ட்ரம்ப் தனது கண்களை மூடிக்கொண்டு இறைவனை வேண்டிக் கொண்டார். ஈரானுக்கு எதிரான ஆபரேஷன் எபிக் ஃபியூரி மற்றும் அதன் அப்பால் உள்ள நோக்கங்களை அடைய தங்களிடம் போதுமான அளவு வெடிமருந்துகள், ஆயுதங்கள் இருப்பு உள்ளதாக அமெரிக்க வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பு செயலாளர் கெரோலின் ஸ்வீட் தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு எதிரான தாக்குதல் 1.5 மாதங்கள் வரை நீடிக்கும் என்றவர், ஆட்சி மாற்றத்திற்கான நோக்கங்களை அடைவதற்கான பாதையில் தாங்கள் நன்றாக இருப்பதாக கூறினார்.
ஈரானில் இஸ்ரேல் அமெரிக்கா இணைந்து நடத்தி வரும் கொடூர தாக்குதலில் இதுவரை 1200க்கும் மேற்பட்டோர் பலியானதாக தகவல் வெளியாக இருக்கிறது. தெஹ்ரானில் ராணுவ தளவாடங்கள் மட்டுமின்றி குடியிருப்புகளையும் குறிவைத்து இஸ்ரேல் ஏவுகணைகளை வீசி வருகிறது. இதனால் ஒவ்வொரு நொடியையும் ஈரான் மக்கள் உயிர் பயத்துடன் கடந்து வருகின்றனர். குஜராத்தில் நாளை நடைபெறும் T20 உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் இந்தியாவின் நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளர் பும்ரா தடுமாறினால் நியூசிலாந்து அணி வெற்றி பெற தயாராக இருக்கும் என்று அந்த அணியின் ஆல்ரவுண்டர் கிளென் பிலிப்ஸ் தெரிவித்தார். பும்ராவை எதிர்கொள்ள தங்கள் அணி தயாராக இருப்பதாக தெரிவித்த கிளென் பிலிப்ஸ் பும்ராவுக்கு எதிராக தமக்கு நல்ல நாள் அமையும் என்று நம்புவதாக கூறினார். 6வது முறையாக IPL கோப்பையை வெல்வோம் என சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டன் ருத்துராஜ் கெய்க்வாட் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நடப்பு IPL தொடருக்கான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் ஜெர்சி அறிமுக நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பேசிய கெய்க்வாட் எட்ட முடியாத இலக்கு எதுவும் இல்லை என தெரிவித்தார். இந்திய கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கரின் மகன் அர்ஜுன் டெண்டுல்கர் தனது திருமண கொண்டாட்டங்கள் முடிந்த மறுநாளே மீண்டும் கிரிக்கெட் போட்டியில் களமிறங்கிய செயல் ரசிகர்களிடையே பாராட்டுகளை பெற்றுள்ளது. அவரது தந்தையின் பெயரால் மட்டுமே அர்ஜுனுக்கு வாய்ப்புகள் கிடைப்பதாக விமர்சிக்கும் மக்கள் அவர் தனது கிரிக்கெட்டில் எடுக்கும் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பை புறக்கணிப்பதாக ஆதரவு குரல் எழுந்திருக்கிறது. இஸ்ரேல் அமெரிக்கா ஈரான் போரால் கடந்த 5 நாட்களாக சொந்த நாடு திரும்ப முடியாமல் வெஸ்ட் இண்டீஸ் வீரர்கள் கொல்கத்தாவில் தவித்து வரும் நிலையில் அந்த அணியின் சுழற்பந்து வீச்சாளர் அகில் ஹொசைன் கால்பந்து வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோவிடம் உதவி கேட்டுள்ளார். இது தொடர்பாக ஹொசைன் வெளியிட்டுள்ள பதிவில் ரொனால்டோவை குறிப்பிட்டு தன்னை மீட்க தங்களுடைய தனி விமானத்தை அனுப்பி வையுங்கள் என கேட்டுள்ளார். இவரது பதிவு இணையத்தில் வைரலாகியுள்ளது. பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் வேகப்பந்து வீச்சாளர் சல்மான் மிர்சா இலங்கையின் கண்டியில் உள்ள ஹோட்டலில் பெண் ஊழியரிடம் தவறாக நடந்து கொண்டதாக ஊடகங்களில் செய்தி வெளியான நிலையில் அதற்கு அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார். தனக்கு எதிராக ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டதாக தெரிவித்த அவர் அவதூறு செய்தி வெளியிட்ட அரி நியூஸில் பணிபுரியும் ஷாஹித் ஆஷ்மி மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப் போவதாக தெரிவித்தார். நடிகை நயன்தாராவும் கணவரும் இயக்குனருமான விக்னேஷ் சிவனும் இணைந்து போயஸ் கார்டனில் புதிதாக ஒரு சொகுசு டியூப்ளெக்ஸ் அடுக்குமாடி குடியிருப்பை வாங்கியுள்ளதாக இணையத்தில் தகவல் வெளியாகியுள்ளது. 31 கோடியே 50 லட்சம் மதிப்பிலான இந்த வீட்டின் 90% பங்கினை நயன்தாரா வைத்திருக்க 10% பங்கினை விக்னேஷ் சிவன் வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. காந்தாரா உள்ளிட்ட திரைப்படங்களில் நடித்த பிரபலமான நடிகை ருக்மணி வசந்த் திருமலை திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்தார். VIP பிரேக் தரிசனம் மூலம் சுவாமி தரிசனம் செய்த அவருக்கு கோயிலில் உள்ள ரங்கநாயக மண்டபத்தில் வேத பண்டிதர்கள் ஆசீர்வாதம் வழங்க தேவஸ்தான அதிகாரிகள் தீர்த்த பிரசாதங்களை வழங்கி கௌரவித்தனர். புதுச்சேரி தேங்காய் திட்டில் உள்ள அருள்மிகு வடபத்திரகாளியம்மன் ஆலயத்தின் குடமுழுக்கின் 4ஆம் ஆண்டு விழாவை ஒட்டி நடைபெற்ற 108 பால்குட அபிஷேக ஊர்வலத்தில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு பால்குடம் எடுத்து நேர்த்தி கடன் செலுத்தினர். அருள்மிகு பூரணி பொற்கலை சமேத ஐயனாரப்பன் சுவாமி ஆலயத்திலிருந்து மேளதாளம் முழங்க பால்குடம் ஊர்வலம் புறப்பட்டு கோவிலை வந்தடைந்தது. ராமநாதபுரம் மாவட்டம் RS மங்கலத்தில் ரமலான் பெருநாளை முன்னிட்டு அனைத்து சமுதாய மக்களும் பங்கேற்ற இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. SMA குட்லு மஜித் பள்ளிவாசல் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த இஃப்தார் நிகழ்ச்சியில் சாதி மத எல்லைகளை கடந்து இந்து, இஸ்லாமிய, கிறிஸ்தவ பெருமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் கடையம் அருகே முதலையார்பட்டி முகமது நயினார் ஜூமா பள்ளிவாசல் வளாகத்தில் புதிய கட்டடத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. முதலையார்பட்டி ஜமாத் தலைவர் சையத் முகமது அடிக்கல் நாட்டி கட்டட பணிகளை தொடங்கி வைக்க முதலையார்பட்டி இமாம் முகமது மைதீன் பிரார்த்தனை செய்தார். தொடர்ந்து மத நல்லிணக்க இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்தியாவில் கடந்த பிப்ரவரி மாதத்தில் அதிகளவு கார்களை விற்பனை செய்த நிறுவனங்களின் பட்டியலில் டாடா நிறுவனம் முதல் இடத்தில் உள்ளது. அந்த நிறுவனம் 19,340 நெக்ஸான் SUV மின்சார கார்களை விற்பனை செய்துள்ளது. 19,326 டிசையர் கார்களை விற்று மாருதி சுசுகி நிறுவனம் 2வது இடத்திலும், 18,748 பஞ்ச் மின்சார கார்களை விற்று டாடா நிறுவனம் 3வது இடத்திலும் உள்ளது.